வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? அதாவது பிரோஜனமான பொருளை வச்சு நம்ம செய்கிறவங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தோணும். ஒரு விருந்தாளி வந்துட்டாங்களோ, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம உளுந்த ஊற வச்சு அதை நம்ம அரைச்சி அதை போடுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் இது இப்போ நான் காட்டுற பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அவங்களை உட்கார வச்சு ஒரு டீ போடுறதுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அது என்ன பொருள், என்ன எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அங்கே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம மதியானம் வடித்த சாப்பாடு இருக்கிறீங்களா, அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அதை நம்ம நைட்டு சாப்பிட்டா கூட அது சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா? அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு, நம்ம ஸ்கூல் வர பிள்ளைங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். என்னென்னா நம்ம வடை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடைக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் கொஞ்சம் நிறைய ஒரு கிண்ண அளவு, ஒரு 3/4 கிண்ண அளவு சாப்பாடு மீந்து போச்சு எனக்கு. அந்த சாப்பாட்டில் இப்போ ஒரு வடை செய்யலாம், ஓகேங்களா? அதுக்கு நம்ம தேவையான பொருள், இப்போ இந்த சாப்பாடு எடுத்து வச்சுருக்க சாப்பாடை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்சிங் பவுலில் இப்போ இந்த சாப்பாடை போட்டுடலாம். சாப்பாடை போட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதை மாதிரி நம்ம அரைச்சாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பேஸ்ட்டாக இருக்குது, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம அரைச்சாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் திரும்ப ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணான்னா இல்லை அப்படின்னு இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பேருக்கு ஒரு சும்மா ஒரு மிளகாய் இது பச்சை மிளகா போடலாம். ஆல்ரெடி நம்ம காஞ்ச இது மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சும்மா ஒரு பேருக்கு. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இது போட தேவையில்லை, அதாவது தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அப்படியே நம்ம இது ஏன்னா நம்ம இது பெசைய இதிலே தண்ணி விடும். ஏன்னா இது சாப்பாடு இல்லைங்களா, அதனால் அதுவே தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நம்ம போட தேவையில்லை. இதை நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க, இது பாருங்கள் இதே மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ரவை போட்டிருக்கோம் இல்லையா, ரவைலாம் போட்டிருக்கறனால இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா செட் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நல்லா பதமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆயில் எதுக்கு ஊற்றுறேன்னா, இப்போ நம்ம இது வடை சுடுறோம் இல்லைங்களா, வடை பொரிக்கும் போது எண்ணெயை அதிகமாக குடிக்காது. அதனால தான் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம கரெக்டாக எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவு ரவுண்ட் ஷேப்போ, இல்லைனா நீங்கள் வடை தட்டுற மாதிரி நல்லா வடை தட்டியோ நீங்கள் போட்டுக்கலாம். அதனால தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறது. இப்போ நம்ம நேராக தவாயில் போய்ட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பேனை சுட வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இதில் நம்ம அப்புறம் மெதுவாக இந்த வடையை போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாத போடுங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இது பாருங்க, இதே மாதிரி நம்ம வடையை நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது அதே மாதிரி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு நம்ம எடுத்துட்டோம். நாங்கள் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எவ்வளோ இது பிறகு கிறிஸ்பியாக எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஓகேங்க, நம்ம சூப்பரான நம்ம இந்த சாதத்தை வச்சு இப்போ பாருங்கள், நம்ம இந்த சாதத்தை வச்சு நம்ம ஒரு வடையை செஞ்சுட்டோம். உங்கள் முன்னாடி இதை வச்சுருக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த வடை செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படியே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
உளுந்து வடை அந்த வடையெல்லாம் இதுக்கிட்ட தாளம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இது உங்கள் முன்னாடி வந்து ஒரு வடையை பிச்சு காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக அதை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். நீங்களும் இது செய்து பாருங்கள். உண்மையாகவே பிரோஜனமான பொருள். நம்ம வந்து மிஞ்சின சாதத்தை வந்து நம்ம என்னத்தை வேஸ்ட்டு பண்ணுறதுன்னு வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு சூடான ஒரு கப் காஃபியோடு இதை நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் அதாவது இதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. இது மிஞ்சி போனோன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்ததுக்கு. ஓகே தென் பாய்.